ஹலோ கேஸ் வெல்கம் கமெண்ட் பேக் வாய்ஸ் ஆஃப் எஸ்எம் சேனல். டுடே நம்ம என்ன பண்ணோம், எஸ்எஸ் கிரேட் செயின்ட் நைட் அப்படிங்கிற ஒரு மாங்கா பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் அதாவது செயின்ட் இயர் அகாடமி அப்படிங்கிற ஒரு இதை காட்டிக்கிறா காலேஜ். அப்படியே காலேஜ் காட்டி இது லூ ஃபிங்க் இதோட செயின்ட் அகாடமி ஹெட் மாஸ்டர். அப்படி ஹெட் மாஸ்டர் க்ளோஸ் பண்ணுறேன். எல்லோரும் என்ன இது பண்ண போகிறீங்க, என்ன சொல்லும்போது ஒருத்தன் டாக்டர் ஆக போகிறேன், இது ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இங்கிட்ட ஒரு ஸ்வாட் ஏஞ்சல்ஸ் தான் காட்டியிருக்கா. அதாவது இது இந்த ஸ்வாடை பிடிச்சி ஏஞ்சல் ஆகிறது அதுன்னு ஒரு கட்டத்தை காட்டியிருக்கா. இங்கிட்ட ஒரு சில பேர் அதாவது கேமிங் மோடில் பண்ணிக்கிருக்கா, ஸ்பைட்டிங் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்பைட்டிங்கில் ஒரு சில சீன்ஸ்லாம் வந்துருக்கா. ஓகேயா உனக்கு இதில் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் வந்து கேட்டுக்கிருக்க. அங்கிட்டு இப்படி கேட்டுக்கிற. இங்கிட்ட ஒரு சில விசுவல்ஸ் ட்ராகன்ஸ் தான் காட்டியிருக்கா. நிறையா ட்ராகன்ஸ் எல்லாம் காட்டிக்கிறா. அப்படியே ஒவ்வொரு டீமன் அது மாதிரி ஒவ்வொரு ஒரு இதாக காட்டிக்கிருப்பான் நம்மளுக்கு. அப்படியே ஒரு சில டீமன்ஸ்லாம் வந்து அதாவது மக்களை அட்டாக் பண்ணுறக்காடி வந்துருக்கு. அதாவது ஒரு அங்கே எலும்பு கூடு இருக்க ஒரு டீமன்ஸ் இது மாதிரி நிறையா டீமன்ஸ்லாம் ஒரு டீமன்ஸ்லாம் வந்து மக்களை அட்டாக் பண்ணுற மாதிரி வந்துருக்கு. இதோட விசுவல் அதை பார்த்து மக்கள்லாம் பயந்து போய்க்கிட்டு இது என்னடா இப்படி பார்த்துக்கிற மக்கள்லாம் அதை அலறடிச்சு ஓடிக்கிட்டு. இங்கே சன் மூணு அதாவது மூணுக்கு வந்து ஒரு ரெட் அண்ட் ஸ்லாஸ் மாதிரி ஒரு இது அட்டாக் நடந்துக்கிட்டு. இங்கிட்டு ஒரு சில வாரியர் தான் அதாவது ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இவ வாரியர்ஸ். அதாவது ஏஞ்சல் கையில் இருக்க வாரியர்ஸ் இவங்களாம் வந்து அட்டாக் பண்ணிக்க அதிகமாக நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோ தான் கட்டுறேன். நான் இங்கே வந்து 1 இயர் ஆயிடுச்சு, அதாவது 1 வருஷம் ஆச்சு. என்னோட முன்காலத்தில் என் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. போன ஜென்மத்தில் என் அம்மாவுக்கு உடம்பு சரி, என் தங்கச்சி வேறு ரொம்ப உடம்பு சீரியஸாக இருந்தா. அப்போ வந்து சரியான டாக்டர் தான் இல்லை, சரியான மருந்து இல்லை. என் தங்கச்சியே அப்போ என் சகோதரி அப்போ என்னால் காப்பாற்ற முடியலை. இந்த உலகத்துக்கு வந்து நான் என் மக்கள்லாம் போன உலகத்தை என் மக்கள்லாம் என்னை குறை சொல்லி வச்சுருந்தாங்க. இந்த உலகத்தை வந்து நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நான் ஒரு செயின்ட்டாக மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கேன். அப்படியே அங்கே சீன் கட் பண்ணிவிட்டு இங்கே இந்த சர்க்கிளில் வந்து நில்லுங்க, அதாவது இந்த சர்க்கிள் நின்னா உங்களோட லெவல் என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தர் அந்த சர்க்கிள் போயிட்டு நம்ம ஹீரோ அந்த சர்க்கிளில் போவான்னு சொல்லி இங்கே ஒரு சில பேர் போகும்போது அவரோட பவர் லெவலாம் 24 அது மாதிரி பவர்லாம் இருக்கா. சரி நம்ம ஹீரோ நம்மளும் போய் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ட்ரை பண்ணலாம் போக இங்கிட்ட ஒரு சிலர் சரி ஒவ்வொருத்தர் நம்பரை வாங்க, உங்கள் நம்பர் சொல்கிறேன் அப்பப்போ வாங்க அப்படின்னு சொல்லுவேன். சரி ஓகேன்னு சொல்லி இப்போ என்னோட நம்பர் நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் சொல்லியிருக்கேன். அப்படியே ஒவ்வொருத்தன விசுவல்ஸ் பவர்லாம் வந்துருக்கேன். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் திடீர்னு ஒருத்தர் ஆச்சரியப்பட்டு பார்த்துருக்கா. என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் ஆச்சரியப்பட்டு நிற்க 3 கிரேட் அதான் 3 கிரேட் கார்டு வந்திருக்கு. அதாவது இந்த டோக்கன் மாதிரி இருக்கிறது 3 கிரேட் தான் அப்படின்னு பார்த்துட்டு இங்கே ஒருத்தன் வண்டி போட்டு நின்றுருக்க. என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பார்த்துருக்க. அப்படியே அங்கே சீன் கட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே செகண்ட் இயர் அகாடமி ஃபஸ்ட் இயர் அகாடமிக்குள்ள சார்களை காட்டிப்பா. அப்படி இங்கே நம்ம ஹீரோவை பார்த்துருக்கா. நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கா. நம்ம ஹீரோ இப்படி பார்த்துட்டு நிற்கும்போது நம்ம ஹீரோ அந்த சர்க்கிள் போவோம், நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு அப்படியே அந்த சர்க்கிள் இங்கிட்டு செகண்ட் ஃபஸ்ட் அகாடமி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கா, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரை பேசிக்கிருக்க. அப்படி அங்கே அவங்க பேசிக்கிருக்க சீனை கட் பண்ணிட்டா. அப்படி நெக்ஸ்ட் சீனில் அதான் நம்ம ஹீரோ போகிறான். நம்ம ஹீரோ பார்த்துருக்கா. இவர் 2 பேரும் பார்த்துருக்கா. என்னடா இங்கே நடக்குது, இவன் போகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் அந்த நேரத்தில் நிற்கும் போது நம்ம ஹீரோட லெவலுக்கு அதுக்கும் பவர் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. என்னடா இது இப்படி இருக்க. நம்ம ஹீரோட நெக்லஸ் அதாவது நம்ம ஹீரோ கழுத்தில் போட்டுருக்க நெக்லஸ் ஜொலிச்சு அதுலேருந்து திடீர்னு ஒரு பவர் மாதிரி மேலே போக இதை பார்த்துட்டு அதாவது ஒரு சிஸ்டம் மாதிரி ஒன்று ஆக்டிவேட் ஆகுது. இது என்ன சிஸ்டம் அப்படின்னு நம்ம கழுத்துலேருந்து ஆக்டிவேட் ஆகுது. இது என்ன இது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிருக்க. நம்ம ஹீரோ இப்படி பார்த்துக்கிருக்கோம் சிஸ்டத்துலேருந்து ஒரு சில இன்க்ரீஸ்லாம் வருது. அதெல்லாம் எஸ்ன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கமெண்ட் கொடுக்க அதே மாதிரி அது அப்படியே அதுவும் கன்வெர்ட் ஆகி இது பண்ணியிருக்க. ஒவ்வொரு லெவலும் இருக்குது. உங்களோட லெவல் இப்படி அப்படி இப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்லும்போது நம்ம ஹீரோ சரி ஓகே எல்லாத்துக்கும் ஓகே கொடுக்க நம்ம ஹீரோ இப்படி ஓகே கொடுத்தோன்னா அங்கிட்டு இருக்க ஒரு சில விசுவல்ஸ்லாம் காட்டிருக்கேன். அப்படி இங்கே இவரெலாம் பார்த்துக்க என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க மாஸ்டர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்க. இங்கே அது திடீர்னு வானத்தில் ஒரு பிரதிபலிப்பு. என்னடா இது பிரதிபலிப்புன்னு பார்த்துக்கிட்டு அங்கே இந்த வானத்தில் வந்து திடீர்னு ஒரு லைட்டிங் போகிற மாதிரி ஒரு ப்ரெஷர் வர மாதிரி என்னடா இது ப்ரெஷர் வருது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஆச்சரியப்பட்டு இருக்கும்போது இங்கே திடீர்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா அந்த வானத்தில் வந்து திடீர்னு ஒரு ஏஞ்சல் அதாவது ஏஞ்சல் வந்து நின்றுக்கிட்டு நம்ம ஹீரோட்ட வந்து பிளஸிங் கொடுக்க. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு என்னடா ஏஞ்சல் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ஆச்சரியத்திருக்கா. அந்த ஏஞ்சல் வந்து நம்ம ஹீரோக்கு பிளஸிங் கொடுக்குது. உனக்கு சன் பவர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இருக்க. அந்த ஏஞ்சல் வந்து பிளஸிங் கொடுக்க. இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே இருக்க மக்கள் ஆச்சரியப்பா. இவன் போய் எப்படி ஏஞ்சல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியத்தை பார்த்துட்டு இருக்க. இங்கே அந்த ஏஞ்சலா இப்படி நம்ம ஹீரோட்ட வந்து சொல்லிட்டு நான் உனக்கு பாரு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து பாரு கொடுக்குறக்காண்டி ஏஞ்சல் பக்கத்தில் வந்துருக்கு. இப்படி ஹீரோ பக்கத்தில் வரும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்துருக்கா. இது என்ன, இது கனவா நினைவா, இது எப்படி, இது என்ன இது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே ஏஞ்சல் வந்து நம்ம ஹீரோட பவர் கொடுத்து அப்படியே அந்த இடத்துல மறந்து போக அப்படியே நம்ம ஹீரோட நெத்தியில் வந்து ஒரு சிம்பிள் மாதிரி ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஒரு சிம்பிள் வந்துருக்கும். அந்த சிம்பிள் வந்து நம்மளுக்கு க்ளோஸ் பார்த்தீங்கன்னா அது இந்த ப்ளஸ் சிம்பிளை பார்த்துட்டு அப்படியே எல்லாரும் பார்த்துருக்கான். இவனுக்கு எப்படி இந்த மாதிரி பவர் இருக்கும் அப்படி நெக்ஸ்ட்டில் நம்ம ஹீரோட பவர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோட பவர் கண்ணா பின்னான்னு இருக்குது. அங்கே ஒரு சில ஜுவல்ஸ் தான் இருக்குது, ஒரு செயின்ஸ்லாம் காட்டியிருக்காங்க. மேஜிக்கு தற்காப்பு கலை இது மாதிரி செயின்லாம் இருக்குது. இங்கே இருக்க ஒரு சிலருக்கு காண்டி இவனுக்கு எப்படி ஏஞ்சல் பவர் கிடைக்கும், இவனுக்கு எப்படி ஏஞ்சல் வந்து ப்ளஸ்ஸிங் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர்லாம் காண்டில் இருக்க. இங்கிட்டா எல்லா செயின்ட்டும் வந்து நிற்க. ஒவ்வொரு செயின்ட்டும் ஒவ்வொரு இது ஒன்று மேஜிக், ஒன்று அட்டாக் டைமிங், ஒன்று வந்து
இது ஒவ்வொரு இதாக இருக்கா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை விட்டுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ வந்து இருக்கா அது வந்து அதாவது மேஜிக் இருக்கும் ஒன்று உனக்கு நான் மேஜிக் எல்லாத்தையும் கற்று தரேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னொருத்த வந்து புக்கில் வந்து ஹீலிங்கை வந்து உனக்கு கற்று தரேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னொருத்த வந்து செயின்ட் வாரியர். அதாவது இவனே வாரியர் இவன் வாரியர் வந்து உனக்கு ஃபைட்டிங் எல்லாத்தையும் கற்று அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருக்கோம். நம்ம ஹீரோ வந்து இதெல்லாம் எடுக்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்க இப்படி செயின்ட் வந்து நம்ம ஹீரோக்கு முன்னாடி வந்து நின்றுருக்க நம்ம அது பிரம்மாண்ட உருவத்தில் நிற்க நம்ம ஹீரோ வந்து கீழே வந்து இருப்பான். நம்ம செயின்ட் வந்து அதை அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ வந்து அதை டாச் பண்ணல. நம்ம ஹீரோ அந்த அட்டாக் டாச் பண்ணுற போது அதை இது பண்ணிடுவாங்க. அது முடிஞ்சிடும் அதோட. இந்த பவர்ஃபுல்லான அட்டாக் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்க இங்கிட்டு ஒரு சரி இந்த மாதிரி அட்டாக்லாம் அவன் கற்று தரேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓட்டுறா. அந்த அந்த செயின்ட் அப்படியே அங்கிட்டு போய் மறைஞ்சு போக அடுத்து நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஒரு சில பவர்ஸ்லாம் வந்து அப்சர்வ் ஆகுது. இதோட அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ஏஞ்சல் காட்டிருக்கான். இந்த ஏஞ்சலோட இந்த எபிசோடு இந்த சாப்டர் க்ளோஸ் ஆகுது. இந்த சாப்டர் எத்தனை பேர் பிடிச்சிருக்கு பிடிக்கல கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சாப்டர் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் கைஸ்.